நல்லவர்கள் தே வில் பி கைண்டு. நல்லவங்க பண்பா இருப்பாங்களான்னா எஸ், நல்லவங்க பண்பா இருப்பாங்க. ஆனால் கெட்டவர்கள் ஜென்யூனாக இல்லாத நபர்கள் தே வில் பி கைண்ட் ஃபார் நோ ரீசன். காரணமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் போகிற இடத்துலலாம் பார்க்குற இடத்துலலாம் ரொம்ப பவ்யமாகவும் ரொம்ப பண்பாகவும் நடந்துப்பாங்க. உங்களை பார்த்து 1 வாரம் 10 நாள் கூட ஆயிருக்காது. இல்லை எங்கேயாவது 1, 2 ஃபங்க்ஷனில் உங்களை பார்த்துருப்பாங்க. ஆனால் உங்ககிட்ட அவ்வளோ கைண்டாக அவ்வளோ பண்பாக நடந்துப்பாங்க. சரி, இதே கைண்ட்னஸ் எல்லார்கிட்டயும் வருதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்காது. அங்கே சப்ஜெக்டிவாக இருப்பாங்க. உங்ககிட்ட மட்டும்தான் அந்த கைண்ட்னஸ் வெளிப்படும். நீங்கள் இது பண்ணுறீங்களா, அது பண்ணுறீங்களா, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், உங்களுக்கு என்ன இது கூட தெரியலையே, நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கைண்டாக நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ரொம்ப கைண்டாக, காரணமே இல்லாமல் கைண்டாக இருப்பாங்க. எப்போ உங்களுக்கு இந்த ஃபீலிங் வருதோ அப்போவே நீங்கள் அவங்கக்கிட்ட உஷாராக இருக்கணும்னு அர்த்தம். அவங்க ஜென்யூனான பர்சன் கிடையாது. கைண்டாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரிடமும் ஜென்ரலாக கைண்டாக இருப்பாங்க. ரொம்ப அப்படியே நம்ம வழுக்கி விடுற அளவுக்கெல்லாம் கைண்டாக இருக்க மாட்டாங்க யாரும். பா, என்ன இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்களே அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வந்துடுச்சுனாலே நீங்கள் கொஞ்சம் அந்த நபரிடம் உஷாராக இருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நல்லவங்க தே வில் பி கைண்ட், பட் கெட்டவங்க தே வில் பி கைண்ட் ஃபார் நோ ரீசன் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க.